ஓம் சரவணபவ. வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கணுமா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நீங்கள் வேண்டும் வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ கமெண்ட் பண்ணிட்டு எங்களுடைய சேனலை முழுமையா பாருங்க. முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 மைல்கள் இருக்கு. உலகத்தை வலம் வருவதற்காகவும் பிரணவத்தை மயிலாகி உலகத்தை வலம் வந்தார். அதுதான் முதல் மயில். அதற்கு மந்திர மயில் என்று பெயர். சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்ட போது தேவேந்திரன் மயிலாக இருந்து முருகனை சுமந்தார். அதற்கு தேவமயில் என்று பெயர். அசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு அசுரன் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமானை தாங்கிக் கொண்டார். அதற்கு அசுர மயில் என்று பெயர். ஆக 3 மைல்களிலும் ஏறி வரக்கூடியவர் நம் முருகர். நம் மனதை முருகர் ஏறுவதற்கு தகுதியான மயிலாக மாற்றிக்கொண்டால் நம் மனதின் மீதும் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். அதனால்தான் அருணகிரிநாதர் ஏறுவதற்கு தகுதியுடைய மயிலாக எனது மனதை மாற்றி தருக, அதில் வந்து நீ விளையாடி அருள்க என்று கூறியிருக்கிறார். மயில் தன்மையைப் போல் நீங்கள் உங்கள் மனதில் முருகனை நினைத்து வழிபட்டால் முருகன் கண்டிப்பாக அருள் புரிவார். இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவணபவ.